Hello students, 10th science chemistry 7th lesson 8th lesson இருக்க important 2 mark question 4 mark question 7 mark questions என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம்ல இருந்து குவார்டர்லி ஆஃபர்லி ரிவிஷன் எக்ஸாம்ஸ் ஆனுவல் அதாவது பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயும் வந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து அதிகபட்சமாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்கோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் சொல்ல போகிறேன். நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் படிச்சிட்டிங்கனாவே இந்த லெசன்ஸ்லேருந்து எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் பார்த்துட்டு அடுத்து தமிழ் மீடியம் பார்க்கலாம். 6th ரோமன் லெட்டரில் ஷார்ட் ஆன்சர்ஸில் கொஷின் நம்பர் 1 டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இதை படிச்சுக்கோங்க. அடுத்த தேர்ட் கொஷின் அட்டாமிசிட்டி படிங்க. அடுத்து ஃபோர்த் ஒன் கிவ் எனி 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹெட்ரோடயட்டாமிக் மாலிக்யூல்ஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபிஃப்த் ஒன் வாட் இஸ் மோலார் வால்யூம் ஆஃப் கேஸ் இம்பார்ட்டன்ட். சிக்ஸ்த் ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இன் அமோனியா. இந்த கொஷின்ஸில் 1, 3, 5 இது வெரி 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 இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய மெயின் இம்பார்ட்டன்ட் கொஷின். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 7th ரோமன் லெட்டர் இதில் உங்களுக்கு லாங் ஆன்சர்ஸ் இது வந்து ஓகேங்களா. ஸோ 5th கொஷின் பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக 5th கொஷின் சொல்கிறேன். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க்ஸ்லாம் கேட்குறாங்க. சம்டைம்ஸ் இது கூட 2 மார்க் கொஷின் சேர்த்து கொடுத்து உங்களுக்கு 7 மார்க்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 4th கொஷின் மாடர்ன் அட்டாமிக் தியரி. இது இம்பார்ட்டன்ட் 7 மார்க் கொஷின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின், பப்ளிக் எக்ஸாம்ஸில் பல முறை கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் கால்குலேட் த நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் இருக்கு இல்லையா, இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023 பப்ளிக் எக்ஸாம்ஸ் ஏப்ரல் மந்த் நடந்த பப்ளிக்கில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க டீட்டெயில் ஆன்சரில். ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின் இதுவுமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ இதை டாப்பராக இருக்கவங்க இதை கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, ஸோ ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க 4th and 5th கொஷின் படிங்க. அடுத்து அந்த ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் 2nd and 3. ஸோ டோட்டலாக 5மே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது. இருந்தாலும் எது வந்து அதிகபட்சமாக கேட்டாங்க அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொன்னால் தான் உங்களால் அதை மிஸ் பண்ணாமல் படிக்க முடியும். அதேமாதிரி ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சம் தான் இருக்குது. அதிலே வந்து உங்களுக்கு 3 சப்டிவிஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க, அந்த ஒரு கொஷின் தான் இருக்குது. அதுக்கடுத்து 9th சால்வ் த ஃபாலோயிங் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு அந்த செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸில் இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தேர்ட் கொஷினுமே வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க கொஷின் நம்பர் 2 and 3. ஓகே, அதுக்கடுத்தது சால்வ்டு ப்ராப்ளம் உங்களோட புக் பேக்கில் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 7.9 எடுத்துக்கோங்க. 7.9 சால்வ்டு ப்ராப்ளமில் பேஜ் நம்பர் 99ல் இதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் 1, 2, 3 ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் த ஃபாலோயிங். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2020 செப்டம்பர் மந்த் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் நடந்தது இல்லையா, அதுலேயும் 2021 சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ்லையும் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 4 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சால்வ்டு ப்ராப்ளமில் 6th ரோமன் லெட்டர். 6th ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் பர்சன்டேஜ் காம்போசிஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா 7 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. எந்த இயர்னா ஏப்ரல் 2023ல் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க 7 மார்க்ஸில், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் படிங்க. 7.3ல் பேஜ் நம்பர் 96 எடுத்துக்கோங்க. 7.3ல் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு இன்சைட் கொஷின். சரிங்களா? ஸோ இது வந்து இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 மார்க்ஸில் கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பாக்ஸை நல்லா படிச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவுமே பப்ளிக்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஆல்ரெடி ஒரு முறை கேட்டும் இருக்காங்க. ஓகே, பேஜ் நம்பர் 100ல் செகண்ட் ரோமன் லெட்டரில் ஃபர்ஸ்ட் சம் calculate the number of moles in 46 gram of sodium இருக்கு இல்லையா, இந்த கொஷின் உங்களுக்கு 7 மார்க்ஸில் கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது தேர்ட் ரோமன் லெட்டர் பாருங்கள். calculation of mass from mole இருக்கு இல்லையா, தேர்ட் ரோமன் லெட்டரில் இந்த தேர்ட் ப்ராப்ளம் 1.51 into 10 power of 23 molecules of water இருக்கு இல்லையா, இந்த கொஷினுமே வந்து 7 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆல் டிஸ்ட்ரிக்டில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது. ஸோ 7th லெசனில் என்னென்ன இன்சைட் கொஷின், புக் பேக் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க்ஸ் அப்படின்றத தெளிவாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 8th லெசன் பார்த்துருவோம்.
8th chapter chemistryல periodic classification of elements பாருங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தெளிவாக பார்த்துருவோம். 1 மார்க்ஸ் ஃபுல்லாகவே நல்லா பாருங்கள். 6th ரோமன் லெட்டரில் 3rd கொஷின், வாட் இஸ் ரஸ்ட், கிவ் த ஈக்குவேஷன் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க்ஸில் கேட்குறாங்க. சரிங்களா, இது 2 மார்க்ஸில் கேட்கறது கிடையாது, 4 மார்க்ஸில் தான் 100% கேட்குறாங்க. ஸோ 4th கொஷின்மே ஸ்டேட் 2 கண்டிஷன் நெசசரி ஃபார் ரஸ்டிங் ஆஃப் அயன், இதுவுமே வந்து 4 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஸோ இந்த 2 கொஷினுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை நல்லா பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமே 4 மார்க்ஸில் கேட்கக்கூடியது. அடுத்து 7th ரோமன் லெட்டரில் லாங் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 3rd கொஷின், எக்ஸ்பிளைன் ஸ்மெல்டிங் ப்ராசஸ். இதுதான் அடிக்கடி கேட்குறாங்க இந்த லெசனில். டீட்டெயில்னு பார்த்தோன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது 7 மார்க்ஸில் கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ 7 மார்க்ஸில் கூட வந்து ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் ஏதாவது ஆட் பண்ணி இந்த கொஷினை 7 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் படிங்க. அடுத்து ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷினும் படிக்கணும், இதில் செகண்டும் படிக்கணும், தேர்டும் படிக்கணும், மூணுமே இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் செகண்ட் கொஷின், நேம் த ஆசிட் த ரெண்டர்ஸ் அலுமினியம் பாசிவ் ஒய், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ செகண்ட் கொஷின் ஸ்லோ லேர்னர்ஸ் மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க. ஓகே, ஸோ இன்சைட் கொஷின்ஸில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். பேஜ் நம்பர் 8.8 எடுத்துக்கோங்க. இன்சைட் கொஷின்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 117ல் இங்கே யூசஸ் ஆஃப் காப்பர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் அந்த 4 பாயிண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது 4 மார்க்ஸில் கேட்குறாங்க. யூசஸ் ஆஃப் காப்பர் 100% படிக்கக்கூடிய கொஷின், எல்லா எக்ஸாம்ஸ்லையும் ஆல் டிஸ்ட்ரிக்டில் கேட்கக்கூடியது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 8.10ல் வாட் இஸ் அண்ட் அலாய், அதை நல்லா படிச்சுக்கோங்க. 8.10ல் அலாயின் ஹெட்டிங் இருக்கு இல்லையா. ஸோ அது கீழே இருக்க அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே ஃபுல்லாக படிங்க. வாட் இஸ் அண்ட் அலாய், இது உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. அதுக்கடுத்து 8.10.1, இது வந்து அமல்கம், அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் அண்ட் அமல்கம், கிவ் அன் எக்ஸாம்பிள், இது உங்களுக்கு 4 மார்க்ஸில் கேட்குறாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். சரிங்களா, எக்ஸாம்பிளோட எழுதணும். அதுக்கடுத்தது 8.11.1 எடுத்துக்கோங்க. 8.11.1ல் உங்களுக்கு என்ன கொஷின் வரும்னா, ஸ்டேட் 2 மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோஷன். ப்ரிவென்டிங் கரோஷனோட 2 டைப்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரை கரோஷன் ஆர் கெமிக்கல் கரோஷன், இன்னொன்று விட் கரோஷன் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் கரோஷன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 8.11.2 எடுத்துக்கோங்க. இதில் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோஷன் இருக்கு இல்லையா. ஸோ இது ஹவ் இஸ் மெட்டல் கரோஷன் ப்ரிவென்டட் கொஷின் கேட்கும்போது இந்த ஆன்சர் நீங்கள் எழுதுகிற மாதிரி வரும். 8.11.2. ஸோ இதுவுமே வந்து 4 மார்க்ஸில் கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இது எல்லாமே இன்சைட் கொஷின்ஸ். சரிங்களா, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக தமிழ் மீடியத்துக்கு பார்ப்போம். 10th சயின்ஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். கெமிஸ்ட்ரியில் வேதியியலில் உங்களுக்கு 7th லெசன் பேஜ் நம்பர் 102 எடுத்துக்கோங்க. இதில் 6th ரோமன் லெட்டரில் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஷின் 4 மார்க் கொஷின்ஸ்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 6th ரோமன் லெட்டரில் சுருக்கமாக விடையலின்னு இருக்கு இல்லையா. அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் ஒப்பு அணு நிறை வரையறு, அது வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஷின் அணுக்கட்டு எண் வரையறு, இது வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 4th கொஷின் வேறுபட்ட ஈரணு மூலக்கூறுகளுக்கு 2 எடுத்துக்காட்டு கொடுக்க, அது இம்பார்ட்டன்ட். அடுத்து 5th ஒன் வாயுவின் மோலார் பருமன் என்றால் என்ன. அடுத்து 6th ஒன் அமோனியாவில் உள்ள நைட்ரஜனின் சதவீத ஏஐ கண்டறிக. என்னடா எல்லாமே சொல்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம், இந்த எல்லா கொஷின்ஸுமே வந்து ஆல் டிஸ்ட்ரிக்டில் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ அதனால் படிச்சே ஆகணும். அதில் வந்து உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின், 5th கொஷின் இதெல்லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. தேர்ட் கொஷின் 4 மார்க்ஸில் கேட்குறாங்க. சரிங்களா, இந்த 4th கொஷின் வந்து சம்டைம்ஸ் 7 மார்க்ஸில் கூட கேட்குறாங்க. ஸோ அதனால் நல்லா படிங்க. 7 மார்க்ஸில் அப்படியே இதை மட்டும் 7 மார்க்ஸில் இதை மட்டும் அப்படியே கேட்க மாட்டாங்க. இது கூட ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் வேறு ஏதாவது சேர்த்து இதை வந்து 7 மார்க்ஸில் கேட்பாங்க. ஓகே, ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து 7th ரோமன் லெட்டர் பாருங்கள், விரிவாக விளையலி. இதில் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து 0.18 கிராம் நீர்த்துளியில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை கணக்கீடு. இது வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் 2023ல் ஏப்ரல் மந்த் நடந்த பப்ளிக் எக்ஸாம்ஸில் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது 5th கொஷின் ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் உள்ள தொடர்பினை விவரிக்க வருவி. இது வந்து 4 மார்க்ஸில் கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4 மார்க்ஸ்லாம் கேட்பாங்க, சம்டைம்ஸ் 7 மார்க்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது 4th கொஷின் நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகள், வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின் வந்து
பப்ளிக்லேயும் கேட்டிருக்காங்க, ஆல் டிஸ்ட்ரிக்டில் நடக்கக்கூடிய குவார்டர்லி, ஆஃபர்லி, ஃபர்ஸ்ட் மிட்டம் எல்லாத்துலேயும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை படிங்க. டாப்பராக இருக்கவங்க கொஷின் நம்பர் 2 and 3 நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து உயர் சிந்தனை வினாக்களில் இந்த கொஷின்ஸில் ஒரே ஒரு கொஷின்லேயே உங்களுக்கு 3 ரோமன் லெட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 3மே நல்லா படிச்சுக்கோங்க. இந்த ஒரு கொஷின்ஸ் தான், ஆனால் இது கண்டிப்பாக கேட்கறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. இதை நல்லா படிங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா சால்வ் த ப்ராப்ளம் கணக்கீடுகளில் செகண்ட் கொஷின் கால்சியம் கார்பனேட்டில் உள்ள ஒவ்வொரு தனிமத்தின் சதவீத இயைபு. இது உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதே போல் தேர்ட் கொஷின், தேர்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதையும் மிஸ் பண்ணாமல் படிங்க. ஸோ கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 3 கணக்கீடுகளில் இம்பார்ட்டன்ட். இது போக உங்களுக்கு இன்சைடில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 7.9 கண்டென்ட்டோட நம்பர் 7.9 எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் தான் வந்து உங்களுக்கு தீர்க்கப்பட்ட கணக்குகள்லாம் இருக்குது. ஸோ தீர்க்கப்பட்ட கணக்குகளில் எது படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் அந்த 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, 1, 2, 3, அதாவது மூலக்கூறு நிறை கணக்குகள் கீழ்கண்டவற்றின் மூலக்கூறு நிறையை காண்க 1, 2, 3 கொடுத்துருக்காங்களே, இதை 3மே படிங்க. இது உங்களுக்கு செப்டம்பர் மந்த் 2020லையும் 2021லையும் பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க. அதாவது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் பப்ளிக்கில் இந்த அரியர்ஸ் எழுதுறாங்களே ரீ எக்ஸாம், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸில் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, 4 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோமன் லெட்டரில் மோல்களின் எண்ணிக்கையிலிருந்து நிறைய கணக்கிடுதல். இந்த தேர்ட் ரோமன் லெட்டரில் தேர்டு ப்ராப்ளம் 1.551 இன்ட்டு 10⁻23 மூலக்கூறு நீர். இந்த நீரின் மூலக்கூறு நிறை இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு இந்த தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 மார்க்ஸில் கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து செகண்ட் ரோமன் லெட்டரில் பாருங்கள். செகண்ட் ரோமன் லெட்டரில் ஃபர்ஸ்ட் சம் 46 கிராம் சோடியத்தின் மோல்களை கணக்கிடுக. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவுமே 7 மார்க்ஸில் வேற ஒரு கொஷின்ஸ் கூட சேர்த்து ஜாயின் பண்ணி கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 6th ரோமன் லெட்டர், இதே இதிலே தீர்க்கப்பட்ட கணக்குகள்லேயே 6th ரோமன் லெட்டர் எடுத்துக்கோங்க. சதவீத இயைபு கணக்குகள் இருக்கு இல்லையா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ சதவீத இயைபினை காண்கன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கொஷின் வந்து உங்களுக்கு ஏப்ரல் 2023 பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 7.3 கண்டென்ட் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 96ல் 7.3 இருக்கு பாருங்க, அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளுக்கு இடையேயான வேறுபாடு. அந்த வேறுபாடு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதை நல்லா படிங்க. இது வந்து உங்களுக்கு 7 மார்க்ஸ்லேயே கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ கண்டிப்பாக இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 98ல் 7.7 கண்டென்ட் இருக்கு பாருங்க, அவகட்ரா விதியின் பயன்பாடுகள். இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ். சரிங்களா, ஸோ இந்த பயன்பாடுகள் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இது இன்சைட் கொஷின்ஸில். இது வந்து நான் இங்கிலீஷ் மீடியத்துக்கு சொல்லலை. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. வீடியோட லாஸ்ட்லேயும் நான் மென்ஷன் பண்ணுறேன். இது இந்த கொஷின் மட்டும் நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கு மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லெசனில் என்னென்ன கொஷின்ஸ் இன்சைடில் கேட்கக்கூடியது, புக் பேக்கில் என்ன 2 மார்க் 4 மார்க் 7 மார்க்ஸ், என்னென்ன ப்ராப்ளம் பார்க்கணும், சால்வ்டு ப்ராப்ளமில் என்ன பார்க்கணும், இது எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து 8th லெசன் பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 118 எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு 6th ரோமன் லெட்டரில் சுருக்கமாக விடையளி இருக்கு இல்லையா, அதில் தேர்ட் கொஷின் துரு என்பது என்ன, துரு உருவாகுவதன் சமன்பாட்டை தருக. இது உங்களுக்கு 4 மார்க்ஸில் கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து 4th கொஷின் இரும்பு துரு பிடித்தலுக்கான 2 காரணங்களை தருக. இது வந்து 4 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஸோ இந்த 2 கொஷினுமே தேர்ட் கொஷின் 4th கொஷின் ரெண்டுமே வந்து பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். சரிங்களா, அதுக்கடுத்தது 7th ரோமன் லெட்டரில் விரிவாக விடையளி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேர்ட் கொஷின் ஊது உலையில் உருக்கி பிரித்தலை விவரி. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், மிஸ் பண்ணாமல் படிங்க. ஸோ 100% இதை படித்தே ஆகணும். 7 மார்க்ஸில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கடுத்து உயர் சிந்தனை வினாக்களில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 2 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த அமிலம் அலுமினிய உலோகத்தை செயல்படா நிலைக்கு உட்படுத்தும், ஏன்? அது வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் ஃபர்ஸ்ட் கொஷினும் தேர்ட் கொஷினும் டாப்பராக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அதுவும் வந்து இந்த வருஷம் வந்து பப்ளிக்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் ஸ்லோ லேர்னர்ஸ் கொஷின் நம்பர் 2 மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். ஓகே, ஸோ இதில் இன்சைட் கொஷின்ஸ் என்னென்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க.
8.8 கண்டென்ட் எடுத்துக்கோங்க. தாமிரத்தின் உலோகவியல் இருக்கு இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு இந்த லாஸ்ட் பாயிண்ட் கேட்பாங்க. அதோட பயன்கள், மின் கம்பிகளையும் மின் உபகரணங்களையும் உருவாக்க பயன்படுகிறது. கலோரிமீட்டர், பாத்திரங்கள், நாணயங்கள் போன்றவற்றை உருவாக்க பயன்படுகிறது இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த தாமிரத்தோட பயன்கள் இது நல்லா படித்து வச்சுக்கோங்க. அது இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து பார்த்தீங்கன்னா அது 4 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லை சம்டைம்ஸ் வந்து 2 மார்க்ஸ்னு கேட்பாங்க. சரிங்களா. எனி டூ யூசஸ்ன்னு கேட்பாங்க. யூசஸ் ஆஃப் காப்பர்னு கேட்பாங்க. 2 பயன்கள், தாமிரத்தின் 2 பயன்கள் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது 8.10 எடுத்துக்கோங்க. 8.10ல உலோக கலவைகள் இருக்கு இல்லையா, அது கீழே இருக்க அந்த 2 பாயிண்ட்டை நல்லா படிச்சுக்கோங்க. உலோக கலவைகளை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வரும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 8.10 இது உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. அதுக்கடுத்தது 8.10.1ல ரசக்கலவை இருக்கு இல்லையா, அதோட உருவாக்குவதற்கான காரணங்கள், நிறம் மற்றும் வடிவங்களை மாற்றி அமைக்க, வேதி பண்புகளை மாற்றி அமைக்க, இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 8.11.1ல உலோக அரிமானத்தின் வகைகள் என்னன்னு கேட்பாங்க. உலர் அரிமானம் அல்லது வேதிமுறை அரிமானம், ஈரநிலை அரிமானம் அல்லது மின்வேதியியல் நிலை அரிமானம். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கடுத்தது 8.11.2ல உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரிமானத்தை தடுக்கும் முறைகள். ஸோ அந்த முறைகள் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்சைடில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ வேதியியல்ல 7வது லெசனுக்கும் 8வது லெசனுக்கும் என்னென்ன இன்சைட் கொஷின் இம்பார்ட்டன்ட், 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் புக் பேக்கில் என்ன இம்பார்ட்டன்ட், என்னென்ன கணக்கீடுகள் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் தெளிவாக பார்த்தோம். கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் மீடியத்துக்கு நிறைய வீடியோஸ் வந்து யாரும் போடுறது கிடையாது யூடியூப்பில், ஆனால் உங்களுக்காக தமிழ் மீடியத்துக்கும் போட்டுட்ருக்கோம். ஸோ வீடியோஸ் பார்க்குறவங்க ப்ளீஸ் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் தான் திரும்ப நான் வந்து தமிழ் மீடியத்துக்கும் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவகட்ரா லாஸ், அப்ளிகேஷன் ஆஃப் அவகட்ரா லாஸ்னு உங்களுக்கு இன்சைடில் இருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. இது 7.7ல 7th லெசனில் 7.7ல கண்டென்ட்டில் இருக்குது. ஸோ அந்த நோட்ஸை நீங்கள் படிச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லும்போது அது மிஸ் ஆகிருக்கு. ஸோ தமிழ் மீடியத்துக்கு சொல்லியாச்சு. ஸோ நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் சயின்ஸ்க்கும் மேக்ஸ்க்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் தொடர்ச்சி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.